ஹாய் டைட்டன்ஸ், ஏற்கனவே ஜாவாவில் வேரியபிள்ஸ்னால் என்னன்றதை பற்றி நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். அண்ட் அந்த வீடியோவில் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், அதாவது வேரியபிள்ஸ்க்கு நம்ம மீனிங்ஃபுல்லான நேம் தான் கொடுக்கணும்னு. ஏன்னா இந்த கோடை நம்ம இன்றைக்கி படிக்கலாம், இன்னொரு 10 days கழித்து படிக்கலாம், இல்லாட்டினா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கலாம். இப்படி யார் படித்தாலுமே அது ஈஸியாக புரியணுன்றதுக்காக தான் அந்த வேரியபிள்ஸ் எல்லாத்துக்குமே மீனிங்ஃபுல்லான நேமை நம்ம தரோம். பட் இந்த நேம்ஸை தர்றதுக்கு ஒரு சில கன்வென்ஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி சில நேமிங் கன்வென்ஷன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேஸ் என்னென்னா கேமல் கேஸ். இந்த கன்வென்ஷனில் ஃபஸ்ட்டு வேர்டு இருக்கு இல்லையா நம்மளோட வேரியபிளில், அது மட்டும் லோயர் கேஸ், அதாவது ஸ்மால் லெட்டரில் இருக்கும். அதுக்கப்புறமா அந்த வேரியபிளில் வர அடுத்தடுத்த வேர்ட்ஸ் கேப்ஸில் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறமா ஸ்மால் லெட்டர்ஸில் கண்டினியூ ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மை வேரியபிள் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேமை நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் ஸ்டார்ட்டில் மையில் இருக்கிற எம் மட்டும் ஸ்மால் லெட்டரில் இருக்கும். அடுத்து வேரியபிளில் உள்ள வி கேப்ஸில் இருக்கும். அப்படியே வேரியபிள்ன்றது மற்ற லெட்டர்ஸ் எல்லாமே ஸ்மாலில் கண்டினியூ ஆகி அதுக்கப்புறமா நேம் மறுபடியுமே கேப்ஸில் ஆரம்பித்து நேம்ன்றது முடியும். ஓகேவா? ஸோ இதை நம்ம மோஸ்ட்லி வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இன்ட் யூசர் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 25, ஸ்ட்ரிங் யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு சியா அப்படின்ற மாதிரி வேரியபிள்ஸோட நேம்ஸை ஜாவா கோடில் டிக்ளேர் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த கேமல் கேஸை யூஸ் பண்ணுவோம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பாஸ்கல் கேஸ். பாஸ்கல் கேஸும் கேமல் கேஸும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். எக்ஸப்ட் கேமல் கேஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லெட்டரை மட்டும் ஸ்மால் லெட்டர்ஸ், அதாவது லோயர் கேஸில் போட்டிருப்போம். ஆனால் பாஸ்கல் கேஸில் அதையுமே நம்ம அப்பர் கேஸ், அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மை கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னா, அதில் வர்ற மையில் உள்ள எம் கேப்ஸில் இருக்கும். அடுத்து கிளாஸில் வர சி கேபிட்டல்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் நேமில் வர என்னுமே கேபிட்டல்ஸில் தான் இருக்கும். இது ஃப்யூச்சரில் நீங்கள் கிளாஸுன்ற மாதிரி எல்லாம் படிப்பீங்க. அந்த கிளாஸோட நேம்ஸ்க்காக நம்ம இந்த பாஸ்கல் கேஸ் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணுவோம். அடுத்து ஸ்னேக் கேஸ். இந்த ஸ்னேக் கேஸில் பார்த்தீங்கன்னா எல்லா லெட்டர்ஸுமே லோவர் கேஸில் தான் இருக்கும். பட் ஒவ்வொரு வேர்டுக்கும் நடுவில் ஒரு அண்டர்ஸ்கோர் போட்டு செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஆக்சுவலி இது ஜாவாவில் மற்ற கேமல் கேஸ் அண்ட் பாஸ்கல் கேஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டில் இதையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ மை வேரியபிள் நேம் அப்படின்ட்டுருக்குன்னா இது ஃபுல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் தான் இருக்கும். பட் மைக்கு அடுத்து ஒரு அண்டர்ஸ்கோர், அதுக்கப்புறம் வேரியபிளுக்கு அடுத்து ஒரு அண்டர்ஸ்கோர் போட்டு செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் அது பார்க்குறவங்களுக்குமே ஈஸியாக புரியுன்றதுக்காக. நெக்ஸ்ட்டு அப்பர் ஸ்னேக் கேஸ். இதுவும் ஸ்னேக் கேஸும் கிட்டத்தட்ட சேம் தான். ரெண்டுமே ஒவ்வொரு வேர்டையுமே அண்டர்ஸ்கோர் போட்டு தான் செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஸ்னேக் கேஸில் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கும், வேறஸ் அப்பர் ஸ்னேக் கேஸில் எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கும். அண்ட் அந்த வேர்ட்ஸ்க்கு நடுவில் ஒரு அண்டர்ஸ்கோர் மட்டும் போட்டிருப்பாங்க. இது யூஸ்வலாக ஜாவாவில் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னா, கான்ஸ்டண்ட்டான வேல்யூஸ் இருக்குல்ல, இப்போ பைன்றதோட வேல்யூ 3.14ன்றது எல்லாத்துக்குமே தெரியும். இது ஒரு கான்ஸ்டண்ட்டான வேல்யூ, இது மாறாது. ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக அந்த கோடில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே டிக்ளேர் பண்ணுறதுக்காக இந்த அப்பர் ஸ்னேக் கேஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம படித்த எல்லா கேஸஸ்க்குமே நம்ம ஒரு சின்ன கோட் போட்டு அதை ட்ரை பண்ணி பார்த்துடலாம் ப்ராக்டிக்கலாக. ஸோ அதுக்காக நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே PSVM போட்டு என்ட்ரு போட்டிங்கன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்லாம் வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு கேமல் கேஸ்க்கு இன்ட் யூசர் ஏஜ் க்ரியேட் பண்ணலாம். இதுக்கு யூ ஸ்மால் லெட்டர்ஸ்லையும் ஏஜில் உள்ள ஏ கேப்ஸ்லையும் போட்டுக்கோங்க. ஸோ இப்படி போட்டோன்னா அது நம்மளோட கேமல் கேஸ். கரெக்டாக நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்னேக் கேஸ் பார்க்கலாம். அந்த ஸ்னேக் கேஸ்க்கும் யூசர் ஏஜே போடலாம். ஸோ எல்லாமே ஸ்மாலில் வச்சுக்கோங்க. அண்ட் நடுவில் ஒரு அண்டர்ஸ்கோர் மட்டும் போடுங்க. இது நம்மளோட ஸ்னேக் கேஸ். அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அப்பர் ஸ்னேக் கேஸ் யூஸ்வலாக கான்ஸ்டண்ட்டான வேல்யூக்கு யூஸ் பண்ணுவோன்னு. ஸோ நம்ம ப்ரோக்ராமுக்கு மேக்ஸிமம் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் ஏஜை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ அது ஃபுல்லாக கேபிட்டல்ஸ் அண்ட் நடுவில் ஒரே ஒரு அண்டர்ஸ்கோர், இது போட்டோன்னா அது அப்பர் ஸ்னேக் கேஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து ஃபைனலாக நம்ம பாஸ்கல் கேஸ் ட்ரை பண்ணலாம். இதுக்கு ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப் ட்ரை பண்ணலாம். ஸ்ட்ரிங் யூசர் நேம் அப்படின்னு போட்டுட்டு நம்மளோட சேனல் சியா நேம் வைக்கலாம். இப்போ பாஸ்கல் கேஸில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அதில் வர்ற எல்லா வேர்ட்ஸுக்குமே ஸ்டார்டிங் லெட்டர் கேபிட்டல்ஸ், அதாவது அப்பர் கேஸில் போடுவோம். ஓகே, ஸோ இப்போ யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு சியா அப்படின்னு போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம் ஒர்க் ஆகுதான்னு. ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட கோட் பில்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. பில்ட் ஆகிட்டு இப்போ அவுட்புட் வந்துடுச்சு. நம்ம கொடுத்த எல்லாமே 23, 100 அண்ட் சியா வந்துடுச்சு.
ஓகே டைட்டன்ஸ், இப்போ உங்களுக்கு வேரியபிள்ஸ்க்கு எப்படி ப்ராப்பராக நேம் கொடுக்குறதுன்றது நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட நாலேட்ஜை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு சில வேரியபிள் நேம்ஸை உங்களுக்கு தரேன். அந்த நேம்ஸ் எல்லாமே எந்த கேஸ் கீழே வரும்ன்றதை கரெக்டாக கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய ஜாவாவில் கற்றுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன். பாய்.